அட டீ குடியா? இத மட்டும் கோரஸா சொல்லுங்க. காசு கேட்டா மட்டும் ஆத்து மணல்ல விழுந்த கடுகு மாதிரி காணாம போறீங்க. பழமொழி இந்த கருமத்துக்கு தான் உன் கடைக்கு வர்றதே இல்ல. என்ன பண்ணி தொலைறது? உன் கடைக்கு டீ சாப்பிட வரணும்னா சொந்த செலவுலயே பேப்பர்ல வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்குது. கண்ணாடி வேற எடுத்துட்டு வரலையா? சரி நான் வீட்டுல போய் படிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு டீயை போட்டு தொலைங்கப்பா. யோ எனக்கு முதல்ல போடியா. வந்தவனுக்கெல்லாம் டீ போட்டு அப்புறம் கொண்டு போடுவேன். ஐயா எப்ப பார்த்தாலும் வெடிகுண்டு கலாச்சாரம், வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு. இந்த நாடு எப்படி உருப்படும்? எப்பவாவது ஒரு நாளைக்கு நல்ல செய்தி வருதா? ஒரு டிவி பார்க்க முடியுதா? ஒரு நிம்மதியா பேப்பர் பார்க்க முடியுதாடா? களி புத்தி போச்சுடா. களி புத்தி போச்சுடா. களி புத்தி போச்சுடா. போகடா. ஏய் என்னடா பண்ண? படிச்சேன், கிழிச்சேன். ஏன் கிழிச்ச? அதுல உள்ள விஷயம் எனக்கு பிடிக்கல. அதுல இருக்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல, அதனால கிழிச்சியா? ஆமா. அதுல இருக்கிற டிசைன் எனக்கு பிடிக்கல, கிழிச்சா? என் சட்டையில உள்ள டிசைன் பிடிக்காட்டி நான் தானடா கிழிக்கணும். ஏன் சட்டைய நீ ஏன்டா கிழிச்சா? என் பேப்பர்ல இருக்கிற நியூஸ் வந்து உனக்கு பிடிக்கலன்னா நான் தாண்டா கிழிக்கணும். நீ ஏன்டா கிழிச்சா? என்னது ஓ பேப்பர்? என்னன்னா ஏன்டா சட்டையும் பேப்பர் ஒரே விளையாடா? வேலையெல்லாம் முக்கியம் இல்லடா, கிழிக்கிறது தாண்டா முக்கியம். கழுத்து பிடிக்க அவனை கழுத்தை திரும்பி கையில கொடுத்துருவேன். யாரு பேப்பர் நில்லுங்கடா. எவன்டா என் ஜாடியை உடைச்சவன்? சாடி அதான் விழுந்து உடஞ்சிருச்சுக்கா. நீ பேசாம இரு. இங்க பாருங்க, நான் வந்து இவர் சட்டை கிழிச்சேன், இவர் வந்து என் பேப்பர் கிழிச்சிட்டாரு. ஜாடி உடைச்சு வந்து தம்பி வேலு கேஷியர். கேஷியர்? ஆமா. வேலைக்கு சொல்லியா? கேஷியர் இருக்க சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஓங்கி இடிச்ச என்ன? ரெண்டு பேரும் சண்டை போறனால வந்து வளைச்சு விட்டேன். அந்த அதிர்ச்சியில தெரியாம விழுந்து உடைச்சு. யாரு சண்டை போட்டா? நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இன்னைக்கு கிழிச்சு விளையாடி ஆசைப்பட்டா கிழிச்சு விளையாடுறோம். அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் நீ பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே? நீ ஏன் குறுக்கால வந்து பாட்டுல உடைச்சா? பாவத்தாளி அடமான வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்கா. அவன் பாட்டுல போட்டு நொறுக்கிட்டு 10 வட்டிக்கு படம் வாங்கி போட்டிருக்கா. பாவம். இந்த மாதிரி லுச்சா போயெல்லாம் விடாத. செவுல்ல எடுத்துக்கா சோகு. குறிப்பா முன்ஜாமீன் இல்லாம இந்த வேலுவை மட்டும் விட்டுறாத. வா தம்பி. சதிகார சண்டாளுங்க. ஏன்டா நீங்க உடைச்சு விளையாட ஏன் கணக்கு ஏன் அடிக்கிற? உன் ஜாடினா 15 ரூபா 20 ரூபா காசை வாங்கியா? என்னது 15 ரூபாயா? 1947 வெள்ளக்காரன் எங்க தாத்தாவுக்கு பரிசா கொடுத்தது. ஏண்டா வெள்ளக்காரன் சுதந்திரம் ஒரு பாட்டுமா பரிசா தர்றான்? சட்டமாடா பாரு. இரியா கொஞ்சம் இரியா. ஆமா இப்ப முன்ஜாமீன் கொடுத்தா என்ன விடுவா இல்லையா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? காசு வேணுமா வேணாமாயா? வேணும். அப்ப கொஞ்சம் இரு. ஒரு தெரிஞ்ச வர்றான், அவனை உங்ககிட்ட வச்சுட்டு வீட்டுல போய் காசு எடுத்து வந்துடுறேன்னா? சரி கையெடு. நீ ஓடி போயிட்டா? ஓட மாட்டேயா, சத்தியமா ஓட மாட்டேன். எடியா வர்றான் அடியா. ஜப்பா கிணத்து கிடவு. அப்புறம் ஆளே பார்க்க முடியல. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன கிட்ட போயிட்டு வர்ற? அது இருக்கட்டும், நீ என்ன மாதிரி தெரிகிற? ஒண்ணு இல்ல, அண்ணன் கடைக்கு டீ குடிக்க வந்தேன். வந்த இடத்துல வகுரு கடமட 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 பாத்ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. அது வரைக்கும் என்ன பேசிக்கிறேன்? நான் பாத்துக்கிறேன். ஜப்பா இவர் நம்பறியாப்பா? செயின் வாட்ச் எல்லாம் போட்டுக்காரு. ஓகே உனக்கு? மோதிரம் கூட போட்டுறேன். அவன் வாயால சொல்லட்டும், அப்புறம் நான் உன்னை விடுறேன். பைத்தியமா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல உடனே போயிட்டு வரணுமா? அவன் என் தம்பி மாதிரியா? வேலு யாரியா? நான் வேற வேலு வேற இல்லையா? வேலு நீ உடனே போயிட்டு வா. என்ன பேச்சு பேசுறாரு? வந்து போயிட்டு வந்துடுறேன். நீ உடனே போயிட்டு வா. முழுசா போயிட்டு வா. என்ன அவனோட பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. உங்க வீட்டுல ஆடு மாட்டு புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா? துபாயில திரும்பி வந்த உன் தம்பி நல்லா இருக்கானா? உன்னோட இப்படி பேசிட்டு இருக்கணும், அவ்வளவுதானே. யோ அமெரிக்கா மாதிரி உன் கடையில எவனா பிளேன் விட்டானா? என்ன இப்படி பாட்டில உடஞ்சு கிடக்கு? அதுக்கு தான் உன்ன ஜாமீன்ல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். இதுக்கு நான் ஜாமீனா? யோ சுத்த பைத்தியகாரமா என்னால அடிதாக முடியாதுடா. அடி வாங்குற உடம்பு இல்ல இருந்து. அதுக்காக எவனோ உடைஞ்சது நாங்க காது எவனோ உடைஞ்சது காது கொடுக்க மாட்டேன்னு சொன்ன தவிர காசே கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். ஏன்டா உடைச்சத? மொத்தமா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 200 ரூபா கொடு. அப்படி சொல்லு. எவனோ உடைச்சதுக்கு காசு கொடுக்க என்ன நினைச்ச? இதுல எவ்வளவு இருக்கு? 300 ரூபா இருக்கு. சிங்கண்டா என்ன ஒரு ரூபாய் ஆட்ட முடியாது.